Hello all, welcome to another Ardunio tutorial. நம்ம லாஸ்ட் tutorialல ஒரு பேசிக் அவுட்புட் டிவைஸ் எல்இடியை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்த்தோம், எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்த்தோம் ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோல் கூட. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக் இன்புட் டிவைஸை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம இங்கே ஏன் சார் இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஏன்னா ஸோ ஐஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஐஓ போர்ட் இல்லை ஐஓ பின்னு சொல்கிறோம். எல்லாமே வாட் எவர் யூ ஆர் சேயிங், நீங்கள் இந்த ஆர்டினோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட மேஜர் டாஸ்க்கே என்னென்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னால இட் கண்ட்ரோல்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைஸ். நம்ம மேஜராக எல்லாத்தையுமே இது ரெண்டு கீழே கொண்டு வந்துடலாம். எனி சென்சார்ஸ் யூ கேன் சே இட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்புட் டிவைஸ் ஆர் எனி டிரைவர்ஸ் ஆக்சுவேட்டர்ஸ் எவ்ரி திங்ஸ் கம்ஸ் அண்டர் அவுட்புட் டிவைஸ். ஸோ ஒரு பேசிக் மைக்ரோ கண்ட்ரோலர் கூட ஒரு பேசிக் இன்புட் டிவைஸையும் அவுட்புட் டிவைஸையும் நீங்கள் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் பி ஏபிள் டு இன்டர்ஃபேஸ் எனி திங் ஃபார் தட் மேட்டர்ஸ். நீங்கள் என்ன வேணால் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், பிகாஸ் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ஐதர் இன்புட் ஆர் அவுட்புட். அதனால தான் நம்ம இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமோட பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் என்ன பார்த்தோம், அவுட்புட் டிவைஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்புட் டிவைஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்புட்ன்றது என்னென்னா ஆர்டினோவுக்கு இன்புட் கொடுக்கறது, கண்ட்ரோலருக்கு இன்புட் கொடுக்கறது. ஸோ இன்புட் இன் த சென்ஸ் இட் கிவ்ஸ் எனி வேல்யூ, லைக் அனலாக் வேல்யூ தரலாம், டிஜிட்டல் வேல்யூ தரலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிஜிட்டல் வேல்யூ. டிஜிட்டல் வேல்யூனா லாஜிக் 1 இல்லை லாஜிக் 0 தரும். இன் வோல்டேஜ் 5 வோல்ட் ஆர் கிரவுண்டு. இது ரெண்டு வேல்யூஸ் நமக்கு இன்புட்ஸாக வரும், உள்ள கண்ட்ரோலர் கூட வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் என்ன வேல்யூ வருது, எனக்கு 0 வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், 1 வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்ற ஆக்ஷன்ஸை நம்ம கோடிங்கில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நான் இந்த இன்புட் டிவைஸ் இந்த ஸ்விட்சை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு ஒரு புஷ் பட்டன், இது சிம்பிள் ஆஃப் புஷ் பட்டன். இன்புட் டிவைஸில் ரெண்டு இன்புட் டிவைஸ் டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. ஒன்று வந்து புஷ் பட்டன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாகுல் சுவிட்சு. இது புஷ் பட்டனோட சிம்பிள் பார்க்க இப்படி தான் இருக்கும், புஷ் பட்டன். நீங்கள் இது என்னென்னா இந்த பட்டனை இந்த பட்டனை நான் எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அவ்வளோ நேரத்துக்கு எனக்கு கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்ட் எதுக்குன்னா அந்த கான்டாக்டில் எனக்கு வேல்யூஸ் வரும். நான் அந்த ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறேன்னா எனக்கு வேல்யூ வராது. ஸோ பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் திஸ் புஷ் பட்டன் இஸ் நான் எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அவ்வளோ நேரம் கான்டாக்டில் இருக்கும். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அப்படி தான் இந்த புஷ் பட்டன் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாகுல் ஸ்விட்ச். இந்த டாகுல் ஸ்விட்ச் எப்படின்னா பர்மனன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். நீங்கள் இந்த ஸ்விட்சை வந்து ஐதர் நீங்கள் ஆன் ஸ்டேட்லேயே வச்சுக்கலாம் இல்லை ஆஃப் ஸ்டேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ பர்மனன்ட் ஸ்டேட். ஒன்று ஆனுக்கு போயிடும் இல்லை ஆஃபுக்கு போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புஷ் பட்டன். இப்போ நாம் எடுத்துக்க போகிறது ரெண்டுமே சேம் ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம இந்த புஷ் பட்டன் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரைட்டா, இப்போ இங்கே என்னென்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இந்த பட்டன்ன்றது ஃபிசிக்கலாக வெளியில் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அது ஆன் ஸ்டேட்டில் இருக்கா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கான்றது எப்படி எஜுகேட் பண்ணணும்னா ஒரு சூட்டபிள் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எஜுகேட் பண்ணுவோம். ஸோ அந்த சூட்டபிள் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பின், இன்புட் பின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் பின் என்ன வேணால் இருக்கலாம். டிஜிட்டல் பின்ஸ் நமக்கு 2 to 12 வரைக்கும் எல்லா பின்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின்ஸில் நான் ஏதோ ஒரு பின்னில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பின் நம்பர் 3 யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த பின் நம்பர் 3ல் நான் என்னோடய ஸ்விட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்விட்சோட ஸ்டேட்டை எப்படி எஜுகேட் பண்ணுவோன்னா பை யூஸிங் திஸ் ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரில் ஸ்விட்சோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா நான் 5 வோல்ட் புல் அப் பண்ணியிருக்கேன், இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோன்னா இந்த ஸ்விட்ச் வந்து இந்த பட்டன் வந்து ஓப்பனில் இருந்ததுன்னா இங்கே என்ன இன்புட் ஆகும், இந்த இன்புட் பின்னுக்கு என்ன இன்புட் ஆகும்னா 5 வோல்ட் விசிசி இன்புட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ ஒருவேளை இந்த பட்டன் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன இன்புட் ஆகும்னா கிரவுண்டு தான் இந்த பின்னுக்கு போகும். ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். அதாவது 5 வோல்ட் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பட்டன் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லுவோம். கிரவுண்டு வந்ததுன்னா என்ன சொல்ல போகிறோம், இந்த பட்டன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ண போகிறோம் கண்ட்ரோலரில். ஸோ கோடிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பின்னை ரீட் பண்ணி பார்ப்பேன். இந்த ரீட் பண்ண வேல்யூ 5 வோல்ட்டாக இருந்ததுன்னா நான் என்ன அசியூம் பண்ணிக்குவேன், இல்லை என்ன எனக்கு மீனிங்னா இந்த பட்டன் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை நான் இந்த பின்னை ரீட் பண்ணும்போது எனக்கு கிரவுண்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த பட்டன் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி வாங்க சாரி ஃபார் தட் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டெமோக்காக இந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் எப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதுன்றது. ஆஸ் இட் இஸ் நம்ம ஒரு கீபோர்ட் டிவைஸை ஒரு எல்இடியை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டில் பார்த்தோம். அதை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, அதோட பேர்லாம் எப்படி கொடுக்குதுன்றது. சரி வாங்க
இன்றைக்கி அவுட்புட் டிவைஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா இன்ட்டு நான் என்ன பின் நம்பர் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு எனக்கு என்ன பேரில் வேணுமோ அந்த பேரை நான் டிஃபைன் பண்ணிக்குவேன். இன்றைக்கி இங்கே ஒரு எல்இடி வேணும், ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்ண போகிறது ஒரு பட்டனை. அந்த பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னா, அதாவது க்ளோஸ் இல்லை ஓப்பன் சொல்லிவிட்டு, க்ளோஸ்னால் நான் எல்இடி ஆன் பண்ணுவேன், ஓப்பன்னா எல்இடி ஆஃப் பண்ணுவேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக எனக்கு எல்இடி வேணும், அது பின் நம்பர் 13 இருக்கிற எல்இடி நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்புட் நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஸ்விட்ச்னு டைப் அடிக்காதீங்க, ஏன்னா ஸ்விட்ச் கேஸ் இருக்குல்ல, ஸ்விட்ச் கேஸ்ன்றது கீவேர்டு. இஃப் யூ டைப் ஸ்விட்ச் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டாக ஆகிடும். க்ரீன் கலரில் தெரியும், உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் அடிச்சு பாருங்கள் தெரியும் க்ரீன், ஏன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நான் பட்டன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் சாரி கைஸ், பட்டன் என்ன பின் நம்பரில் இருக்குன்னா பின் நம்பர் 3 இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு எல்இடி 13 பின்னில் இருக்குது, பட்டன் வந்து பின் நம்பர் 3 இருக்குது. இந்த பட்டனை நான் ரீட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து எனக்கு லோவோ இல்லை ஹையோ வரும். அந்த ரீடான வேல்யூவை நான் ஏதாவது ஒரு வேரியபிளில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அந்த வேரியபிளை வச்சு, அந்த வேரியபிளோட வேல்யூ வச்சு தான் நான் என்னோடய கண்டிஷன் ஆர் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஸ்டேட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டேட்டுக்கு இனிஷியலாக நான் 0 இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ எதுக்காக இந்த வேரியபிள் வாங்க பின்னாடி இப்போ கோடிங்கில் தெரியும். ஸோ while as it is செட்டப்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம். செட்டப் எதுக்குன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் நான் எதை பண்ணுவேன்னா பின் மோடுன்றது எங்கே என்ன, பின் மோட் ஆஃப் தட் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ். எல்இடி என்ன டிவைஸ் நம்ம அவுட்புட்னு கான்ஃபிகர் பண்ண போகிறோம். பின் நம்பர் 13 அவுட்புட் கான்ஃபிகர் பண்ணுறோம். அதே மாதிரி பின் நம்பர் 3 என்ன பண்ண போகிறோன்னா பட்டன், அது என்னவா கான்ஃபிகர் பண்ண போகிறோன்னா இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் கேப்ஸில் இன்புட்னு டைப் பண்ணிவிட்டால் என்ன அர்த்தம், கண்ட்ரோலர் என்ன புரிஞ்சுக்கும்னா பின் நம்பர் 3ன்றது ஒரு அவுட்புட் பின்னு, பின் நம்பர் 13ன்றது ஒரு அவுட்புட் பின்னு, பின் நம்பர் 3ன்றது ஒரு இன்புட் பின்னு அசியூம் பண்ணிப்போம். ரைட்டுங்களா? அடுத்து வாய்ட் லூப் ஃபங்க்ஷன், இதுதான் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அந்த பட்டனை ரீட் பண்ண போகிறேன். எப்படி அந்த பட்டனை ரீட் பண்ண போகிறேன், டிஜிட்டல் ரீட். ரைட்டுங்களா? ஸோ டிஜிட்டல் ரீட் பண்ணுறேன். எந்த பின்னை ரீட் பண்ண போகிறேன், அந்த பட்டன் அப்படின்ற பின்னை ரீட் பண்ண போகிறேன். ஸோ ரீட் பண்ணால் இது என்ன வேல்யூ எனக்கு தரும் அப்படின்னா, என்ன வேல்யூ தரும், ஐதர் லோ தரும் இல்லை ஹை தரும். இதை நான் எந்த வேரியபிளில் வாங்க போகிறேன்னா அதுக்கு தான் நான் அந்த ஸ்டேட்ன்ற வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டேட்டில் என்ன வேல்யூ வாங்குறேன்னா அந்த பின் நம்பர் 3ல் இப்போதைக்கு மொமெண்டரியில் என்ன வேல்யூ அது ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு, ஹையா லோவா, பேஸ்ட் அப்பான் த பட்டன் சுவிட்ச் எப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்றதை பார்த்து இங்கே வேல்யூ வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ அந்த வேல்யூவை நான் ஒரு இஃப் கண்டிஷனில் போட்டு செக் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேட்டோட வேல்யூ டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணுறேன். என்னவா இருக்கணும்னா எனக்கு பட்டன் க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். க்ளோஸ் ஆனால் எனக்கு என்ன வரும், லோ வரும். ஓகே, லோவாக இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்இடி ஆன் பண்ண போகிறேன். எப்படி எல்இடி ஆன் பண்ணுறது நமக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி ஆன் பண்ணுவோம், டிஜிட்டல் ரைட், அந்த பின்னுக்கு 5 வோல்ட் ஆன் பண்ணும். எந்த பின்னுக்கு, 13 பின்னு, அதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எல்இடின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு 5 வோல்ட் எப்படி ஆன் பண்ணுறது, ஹை. ரைட்டுங்களா? ஸோ எல்இடி டர்ன் ஆன் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேணாம். இங்கே இப்போ பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்குன்னா லோன்ற வேல்யூ அந்த ஸ்டேட்டுக்கு அசைன் ஆகும். ஸ்டேட்டில் பார்க்கும்போது லோன் இருந்ததுன்னா நான் எல்இடி ஆன் பண்ணுறேன். ஒரு வேலை இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், எல்ஸ் பட்டன் வந்து ஓப்பன்லேயே இருக்குது இந்த முறை. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எல்இடியை நான் டர்ன் ஆஃப் பண்ணி காட்டுவேன். ஸோ எதுக்குன்னா பட்டன் ஓப்பனில் இருக்குன்றதுக்காக. ஸோ எப்படி ஒரு எல்இடியை டர்ன் ஆஃப் பண்ணுறது, சிமிலர்லி டிஜிட்டல் என்ன பண்ணுவீங்க, ரைட், அந்த எல்இடி பின்னுக்கு ஒரு 0 வோல்ட் அனுப்பணும். ஸோ எல்இடி லோ வேல்யூ அனுப்ப போகிறேன். லோ அப்படின்னா இந்த எல்இடி என்ன ஆகும், டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். என்ன பண்ணுறேன், நான் இந்த பட்டனை ரீட் பண்ணுறேன். எனி இன்புட் டிவைஸ் அந்த வேல்யூவை நம்ம ரீட் பண்ணணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவை. டிஜிட்டல் ரீட் ப்ராக்கெட்டில் எந்த பின்னை, எந்த இன்புட் பின்னை நான் ரீட் பண்ண போகிறேன்னா அந்த பின்னு, அந்த ரீட் பண்ண வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாகவே இஃப் டிஜிட்டல் ரீட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். டிஜிட்டல் ரீட் ப்ராக்கெட் ஆஃப் பட்டன் டபுள் ஈக்குவல் டு லோன் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மோர் தென் ஒரு இன்புட் டிவைஸ் நம்ம கோடிங்கில் போகும்போது இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது நல்லதாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி தரோம். ஸோ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை கண்டிஷனில் செக் பண்ணுறேன். அந்த வேரியபிள் என்ன ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது லோனா எப்போ லோ வரும், எனக்கு அந்த ஹார்ட்வேர் பின்னு க்ளோஸ் ஆகிருந்தால் லோ வரும், அந்த ஸ்விட்ச்சு க்ளோஸ் ஆகிருந்தால் லோ வரும். ஸோ லோனா கிரவுண்டு. ஸோ சுவிட்சு க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். க்ளோஸாக இருந்தால் அந்த எல்இடியை ஆன் பண்ணி காட்டுறேன், இல்லைனா எல்இடியை ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதை நான் கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணிட்டு இந்த எக்ஸ் ஃபைலை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ப்ரோட்டஸ் சிமுலேட்டரில் போட்டு செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ப்ரோட்டஸ் சிமுலேட்டரில் எப்படி இந்த ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ ப்ரோட்டஸ் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸு, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இன்னும் அந்த ஹார்ட்வேரோட காம்பனண்ட்லாம் கனெக்ட் பண்ணி ப்ரெட் போர்டு யூஸ் பண்ணி கொடுக்குறது நல்லது. பட் ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு. அதனால் நம்ம சிமுலேஷன் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஹார்ட்வேர், நோ. ஸோ அதனால் நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கணும், டைம் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக நான் சிமுலேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிக் டிவைஸ். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா Ardunio
போர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ Arduino Unoவை சூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய்டும். ஸோ Arduino Uno. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னா ஒரு புஷ் பட்டன் வேணும். ஸோ புஷ் பட்டன் நான் டைப் பண்ணனாலே எனக்கு புஷ் பட்டன் வந்துடும். ஸோ இதான் எனக்கு தேவை. ஸோ அதையும் நான் டபுள் கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே வந்துருச்சு. இது வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு புல்லப் ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். புல்லப் ரெசிஸ்டன்ஸ். அதே வந்துருச்சு. ஓகே, I'll take that resistance. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எல்இடி வேணும். எல்இடி எதுக்குன்னா டர்ன் ஆன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அனிமேட்டட் எல்இடி. I'll take this எல்இடி. ஸோ எனக்கு தேவையானதை நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Arduino மைக்ரோ கண்ட்ரோலரை எனக்கு வேணுன்ற மாதிரி நான் எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் நம்பர் 3ல் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணணும். ஸோ பட்டன் பின் நம்பர் 3ல் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பட்டன் நெட் வந்து பின் நம்பர் 3க்கு நேராக வச்சிடறேன். பட்டனோட ஒரு எண்டை என்ன பண்ண போகிறேன்னா கிரவுண்ட் பண்ண போகிறேன். இன்னொரு எண்டை என்ன பண்ண போகிறோன்னா புல்லப் பண்ண போகிறோம். புல்லப்னா ரெசிஸ்டன்ஸுக்கு 5 வோல்ட் கொடுக்கணும். ஒரு எண்ட் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி கனெக்டட் டு 5 வோல்ட். ரைட்டா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் செட் வந்து எங்கே எனக்கு வேணுமோ அங்கே வச்சுட்டேன். ஒரு எண்டை நான் இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். இன்னொரு எண்டுக்கு புல்லப் பண்ண போகிறேன். ஸோ புல்லப்னா உங்களுக்கு தெரியும், டெர்மினலில் போயிட்டு பவர்னு இருக்கும். அந்த பவர் எட்டுன்னு வந்து 5 வோல்ட் எட்டுன்னு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ புல்லப் பண்ணியாச்சு. இன்னொரு ரெண்டுக்கு கிரவுண்ட் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் எட்டுன்னு வந்து கிரவுண்டை கனெக்ட் பண்ணிடுறேன். இன்னொரு ரெண்டு பட்டனோட இன்னொரு ரெண்டை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா. பின் நம்பர் 13ல் எல்இடி கனெக்ட் பண்ணணும். ஸோ எல்இடி எங்கே இருக்குது, நம்ம எல்இடி இங்கே இருக்குது. எனக்கு வேணுன்ற மாதிரி எல்இடியை வச்சு எடுத்துகிட்டு வந்து பின் நம்பர் 13ல் வச்சிடறேன். ஸோ அங்கே ஒரு எண்டு ஆனோடில் கனெக்ட் பண்ணிடுறேன். இன்னொரு ரெண்டை கிரவுண்ட் பண்ணணும். ஸோ அந்த கிரவுண்டுக்கு நான் ஒரு கிரவுண்ட் எட்டுன்னு வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஃபைன். ஓகே. ஸோ நம்ம ஹார்ட்வேர் இங்கே முடிஞ்சுது. நம்ம கோடிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த புஷ் பட்டனை க்ளோஸ் பண்ணால் கிரவுண்டு வரும். கிரவுண்டு வந்து ஸ்டேட் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அந்த ஸ்டேட் லோவாக இருந்ததுன்னா நான் இந்த எல்இடி ஆன் பண்ணுவேன். அந்த ஸ்டேட் ஹையாக இருந்ததுன்னா இந்த எல்இடியை ஆஃப் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அதோட எக்ஸ்ஃபைலை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கே இருக்குன்னா பட்டன்ன்ற வேரியபிள் அந்த ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ஃபைலை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் பார்ப்போம். ரைட்டுங்களா. ஸோ ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா இந்த பட்டனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் திஸ் எல்இடி வில் டர்ன் ஆன். நான் பட்டனை ரிலீஸ் பண்ணுறேன்னா எல்இடி வில் டர்ன் ஆஃப். அவ்வளோதான் கைஸ். ஒரு பேசிக் இன்புட் டிவைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இன்புட் டிவைஸ் நமக்கு என்ன தரும், இந்த கண்ட்ரோலர் பின்னுக்கு என்ன தரும்னா ஐதர் இட் கிவ் ஒரு 5 வோல்ட் தரணும், இல்லைனா கிரவுண்ட் தரணும். இந்த மாதிரி ஹார்ட்வேரை சூட்டபிள் ஹார்ட்வேர்ன்றது இதுதான். நீங்கள் ஹார்ட்வேரை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நம்ம ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். இந்த எண்டில் நான் 5 வோல்ட் கொடுக்குறேன், இங்கே கிரவுண்ட் பண்ணணுமா சார்? பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கிரவுண்ட் பண்ணிங்கன்னா கோடிங் மாறும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சிம்பிள். நீங்கள் புல்லப் பதில் புல் டவுனும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே புல் டவுன் பண்ணுறீங்கன்னா இங்கே விசிசி கூட கனெக்ட் பண்ணணும். இங்கே கிரவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே புல்லப் பண்ணேன். எனிவே இந்த பின் நம்பர் 3க்கு நான் என்ன எஜுகேட் பண்ணுறேன்னா இந்த பட்டன் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் லாஜிக் 1 இல்லை லாஜிக் 0 டிஃப்ரென்ஷியேட் ஆகணும். அவ்வளோதான். இந்த ஹார்ட்வேர் எப்படி காட்டுது? 1 லாஜிக் 1 if this button is open, லாஜிக் 0 if button is close. லாஜிக் 0 வந்ததுன்னா அதை கோடிங்கில் ஸ்டேட்டுன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட் அப்படின்ற வேரியபிளில் வாங்கினா இப்போ என்ன வரும்னா லோ வேல்யூ வந்திருக்கும். ஸோ லோ வேல்யூ வந்துட்டுருக்கு. லோ வேல்யூ வர பட்சத்தில் இஃப் ஸ்டேட் ஈக்குவல் டு லோவான்னு பார்க்குறோம். லோனா என்ன பண்ணுறோம், எல்இடியை டர்ன் ஆன் பண்ணுறோம். ஸோ எல்இடி டர்ன் ஆன் பண்ணுறதால எல்இடி எரியுது. எங்கே எல்இடி எரிஞ்சிட்ருக்குங்களா. ஓகே. சப்போஸ் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ஹை போயிட்டுருக்கும் பின் நம்பர் 3க்கு, ஸ்டேட்டில் ஹை இருக்கும். அப்போது எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த எல்இடி ஆஃப் ஆகிடுது. ஸோ லோனா எல்இடி டர்ன் ஆன், ஹைனா எல்இடி டர்ன் ஆஃப். தேங்க்யூ கைஸ். இப்படி தான் ஒரு பேசிக் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸை Arduino கூட கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். எதாவது மிஸ்டேக் நான் எதாவது பண்ணேன்னா என்னை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.